இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு நாள். என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே என்ன செய்கிறார்? எருசலேமுக்குள்ளே நுழைந்து எருசலேமுக்குள்ளே தன்னை ஒரு ஆடாக பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக என்ன செய்ய போகிறார்? காண்பிக்கிற ஒரு நாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்து கொண்டு வந்தது? மீட்டதுக்கு அடையாளமாக. உன் ராஜா, பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆமென். எனக்குரிய ராஜா என்னிடத்தில் வருகிறார். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு முன்பு கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பதே சகரியா தீர்க்கதரிசியால என்ன சொல்லப்படுகிறது? தீர்க்கதரிசனம் சொல்லப்படும், உன் ராஜா உன்னிடத்துக்கு வருகிறார். அவர் ஏன் வருகிறார் என்று சொன்னால், அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னை என்ன செய்யும்படியா? மீட்கும்படியா. ஒரு ராஜா வந்தா கழுதையில என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். ராஜா வந்தா எண்ணத்துல வரணும், குதிரையில தான் வரணும். அது நம்முடைய கலாச்சாரம். இஸ்ரவேல் கலாச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கழுதை தான் அந்த மதிப்புக்குரிய என்னது? பெருமதிக்குரிய ஒரு விலங்கு. இயேசு எருசலேமுக்கு நுழைகிறார். இப்ப தீர்மானம் எடுக்க வேண்டியது யாருடைய கருத்தில் என்று சொன்னார்? இயேசுவினுடைய கருத்தில். ஒன்று அவர் என்ன செய்யலாம்? ராஜாவாகலாம், இல்லைன்னு சொன்னா பஸ்கா ஆடாக என்ன செய்யலாம்? 2 தீர்மானங்கள் அங்கே வைக்கப்படுகிறது. இன்றைய செய்தி தலைப்பு என்ன? சிலுவையா சிங்காசனம். எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் அழைத்த அழைப்பு, தேவன் அழைத்த நோக்கம், அதை விட ஏதாவது ஒரு காரியங்கள் எங்களுக்கு சார்பாக வருகிற பொழுது, ஒரு 10 பேர் எங்களை சூழ நிற்கிற பொழுது, நீங்கள் இதை செய்யுங்கள் என்ற பொழுது, நாங்கள் என்ற தேவ சித்தத்துக்கு போறோமா, இல்லாவிட்டால் சிங்காசனத்துல ஏறுபடியாக இருக்கிறோமா? நான் என்னையும் உங்களை நீங்களும் அழைத்து பாருங்கள். இது நீங்க தான் என்ன செய்ய வேண்டும்? தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சிங்காசனத்துல ஏறணுமா, சிலுவைக்கு போகணுமா என்ற காரியத்தை நீங்க தான் என்ன செய்யணும்? முடிவெடுக்கும். சிங்காசனத்துக்கு போறதுக்கு பல சாதகமான சூழ்நிலை இருக்கு. முன் நடப்பாரு, பின் நடப்பாரு, மோசம் ஆடுகிறார்கள், புகழ்கிறார்கள், வஸ்திரங்களை கலட்டுகிறார்கள், நல்ல வாழ்க்கை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சிங்காசனத்துல ஏறுவதற்கு 100% சாதகமான சூழ்நிலை. ஆனால் சிலுவையை நீங்க எடுக்க மாட்டா. சிலுவைக்கு பின்னால் அத்தனையும் பாடுகள், அவமானங்கள். பல வேளைகளில எவ்வளவு பாவம் வந்தது, எவ்வளவு எங்களுக்கு இந்த நிலைமை, பெண்களால் எங்களுக்கு இந்த நிலைமை அநேகர் என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை காண்பிக்க போறோம் உங்களுக்கு சார்பா. ஏன்னா ஆண்டவர் ஆதாமுக்கு தான் சொல்லுகிறார் புசிக்க வேண்டும். ஆனா சர்ப்பம் யாரை வஞ்சித்ததுன்னு சொன்னா ஏவாள். ஆனா ஆண்டவர் யார்கிட்ட கேட்கிறாருன்னா ஆதாம்கிட்ட. அப்ப ஏவாளுக்கு யார் சொன்னது இதை புசிக்க வேணாம், இதை தொட வேணாம்? ஏவாளுக்கு யார் சொன்னது? ஆதாம் தான் சொல்லியிருக்கோம். அப்படித்தானே? ஆதாம். உபாகமம் 30:15 வசனத்தை சொல்லியிருக்கிறார், ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எல்லாம் நான் உனக்கு முன்பதாக வைக்கிறேன். நீ தான் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்ன செய்யும்? கொல்லும். சாபம் என்ன செய்யும்? தொடரும். ஒரு வசனம் இருக்கு, பாவம் கொல்லும். தெரியல, பாவம் கொல்லும், சாபம் தொடரும். ஆனா நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நானும் நீங்களும் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். எங்களை பாவம் தொடர முடியுமா? எங்களை சாபம் தொடர முடியுமா? தேவனுடைய வார்த்தை, அது ஆண்டவர் எங்களோடு பேசுகிற நேரம். ஆமென். அவருக்கு ஒரு கழுதையை கொண்டு கூட சொல்ல வேண்டிய காரியத்தை, ஏதாவது ஒன்றை கூட சொல்ல வேண்டிய நபர்களுக்கு எப்படியாயும் எங்களுடைய ஆண்டவர் என்ன செய்து விடுவார்? சொல்லிவிடுவார். என்ன பார்க்காதீங்க, நான் யாரு என்னன்னு பார்க்காதீங்க. வருகிற தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் செவி சாய்த்து நீங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னு சொன்னா வார்த்தையின் ஆசீர்வாதத்துக்கு நீங்க பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். ஆமென். இந்த ஜீவனுள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் இந்த நாளிலே இந்த திருச்சபைக்கு கொடுக்கும்படியா தேவன் நியமித்த வார்த்தை. ஆமென். ஆகவே அந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளுகிற பொழுது, அதை கேட்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க உங்களவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கிறீங்க, எல்லாம் பயங்கரமான காரியம். நாங்கள் விரும்புகிறபடி வாழ்க்கை நடக்காம இருக்கலாம். நாங்கள் விரும்புகிற காரியம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியும், நாங்கள் விரும்புகிறதை விட தேவன் எங்களை எப்படியாக வைத்திருக்க வேண்டும் என அவருடைய வார்த்தையின்படி சொல்லியிருக்கிறாரோ அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது, அதான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு அந்த எகிப்தில் இருந்து வந்த ஜனங்கள் ஏன் வாக்கு தத்தத்தின் பூமியை சுதந்திரிக்கவில்லை என்று சொன்னார்? அவர்கள் கேட்ட வார்த்தையோட எண்ணத்தை சேர்க்கவில்லை என்று சொன்னார்,
விசுவாசத்தை கலக்காமல் கேட்டார்கள். வார்த்தையை வெறுமனை கேட்டார்கள், ஆனால் அதை என்ன செய்யவில்லை? விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்தவர்கள் மாத்திரம்தான் அன்றைக்கு என்ன செய்தார்கள்? இந்த கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆகவே நானும் நீங்களும் வெறுமனை இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமல்லாமல் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது என்றால் என்ன? கேட்கிற வார்த்தையை எப்படி விசுவாசிக்கிறது? கேட்கிற நான் வார்த்தையை கேட்கிறேன், அதை நான் எனக்கு தான் என்று சொல்லி எப்படி விசுவாசிக்கிறது? அந்த கேட்கிற வார்த்தைக்கு உங்களுடைய பிரதி உத்தரம் நம்முடைய இருதயத்தில் நீங்க வைத்து அது ஆமென், இது எனக்கு தான் பேசப்படுகிறது, இப்படி ஆகணும் நீங்கள் உங்களுடைய வாய்களை திறந்து சொல்லுகிற பொழுதுதான் அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க. அதைத்தான் வேதாகமத்தில் என்னை காண்பிக்க அநேக இடங்களிலே ஆண்டவர் அதைத்தான் வலியுறுத்துகிறார். விசுவாசம் தான். ஆண்டவர் உலகத்தோடு வாழ்ந்த நாட்களில் நீங்க இயேசு கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே அவர் எதை குறித்து அதிகமாய் பிரசங்கம் பண்ணினார் சொன்னா விசுவாசத்தை குறித்துதான். ஒவ்வொரு அற்புதத்துக்கு முன்னாக ஆண்டவர் கேட்டா, நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நான் இந்த அற்புதத்தை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிற அவருடைய விசுவாசத்தை பார்த்துதான் கர்த்தர் என்ன செய்தார்? அற்புதம். நாங்கள் இன்றைக்கு என்ன சூழ்நிலை இருக்கலாம், எப்படி விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிற பொழுது அந்த விசுவாசத்துக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கை என்ன செய்வார்? ஆண்டவர் மாற்றுவார். அது உண்மை 100% இந்த வார்த்தையின்படி. ஆக உங்களுக்கு இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு நாள். என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே என்ன செய்கிறார்? எருசலேமுக்குள்ளே நுழைந்து எருசலேமுக்குள்ளே தன்னை ஒரு ஆடாக பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக என்ன செய்ய போகிறார்? காண்பிக்கிற ஒரு நாள். இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் உலகத்தில் இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தார்கள் இன்றைய நாளில் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி பஸ்காவை அனுசரிப்பேன். இன்னும் ஒரு கிழமையால் அவர்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா பஸ்கா. வாரத்தினுடைய 14ஆம் தேதி அவர்கள் பஸ்காவை அனுசரிக்க வேண்டும். பஸ்கா எதற்கு அடையாளமாக இருக்குன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து என்ன செய்து கொண்டு வந்தது? மீட்டதுக்கு அடையாளமா. எகிப்து தேசத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்க வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்து அந்த ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தை என்ன செய்யுங்க? நிலைக்கால்களில் நீங்க பூசி அந்த இரத்தத்துக்குள்ள மறைகிற பொழுது சங்கார தூதன் அந்த இரத்தத்தை கண்டு அந்த வீட்டுக்குள்ள வராமல் எகிப்தியருக்குள்ளே அந்த சங்காரத்தை கடந்து அடுத்த நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்கிறார்கள்? விடுவிக்கப்படுகிறார்கள். விடுவிக்கப்படுகிற அந்த நாள் தான் பஸ்காவாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆகவே இந்த இஸ்ரவேலர்களுக்கு முக்கியமான ஒரு நாள் இந்த பஸ்கா, இந்த காலம். இன்றைக்கு பாம் சண்டேன்னு சொல்லுவாங்க, குருத்தோலை ஞாயிறு. இயேசுவானவர் எருசலேமுக்குள்ள நுழைவு இன்றைய காட்சி. இதைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் இதை அனுசரிக்கிறவர்கள் அல்ல. இந்த பாம் சண்டே எங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் இதற்கு பின்னால இருக்கிற ஒரு சத்தியத்தை நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவமும் சுவிசேஷ நூல்களில மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் என்ற சுவிசேஷ நூல்களில சில சம்பவங்கள் மத்தேயு எழுதப்பட்டிருக்கும், சில சம்பவங்கள் 2 சுவிசேஷ நூல் எழுதியிருக்கும், 2 எழுதப்படாம இருக்கும். ஆனா இந்த சம்பவத்தை ஆவியானவர் 4 சுவிசேஷ நூல்களில் என்ன செய்திருக்கிறார்? எழுதி. இன்றைக்கு இதுல இருந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட இதற்காக தேவன் இந்த காரியத்திலிருந்து எங்களுக்கு எண்ணத்தை போதிக்க விரும்புகிறார் என்பதை தான் போதிக்க போறோம். அன்றைய சூழ்நிலையை நான் உங்களுக்கு சொல்றதால் உங்களுக்கு ஒன்றுமே நடக்க போறதில்லை. அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு அது நடந்தது. ஆனா அதற்கு பின்னால இருக்கிற சத்தியம், அதை நாங்கள் அறிகிற பொழுது அது எங்களுக்கு என்ன செய்யும்? விடுதலை உண்டாகும்படியாக இருக்கும். ஆகவே இதை எடுத்து வாசியுங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம் மத்தேயுவின் சுவிசேஷம் புதிய பாட்டிலே 31வது பக்கம் 21வது அதிகாரம் 1லிருந்து வாசிப்போம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுல பாருங்க, இதுல போட்டிருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 11-12 வசனங்கள் மட்டும் வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். அதற்கு பிற்பாடு நான் தேவனுடைய வார்த்தை இந்த வசனத்திலிருந்து போதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. சேர்ந்து வாசிப்போமா? எல்லாருக்கும் இதுல காண்பிக்கப்படுகிறது, சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனிடையே கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள்.
உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எத்தனாவது வசனம்? 4வது வசனம் சேர்ந்து வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மலையின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரைத்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்னத்திற்காக ஆயத்தப்படுத்தின நாட்கள், பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக. இஸ்ரவேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். அப்பொழுது உலகம் எங்கும் இருக்கிற ஜூதர்கள் என்ன செய்வார்கள்? எருசலேமுக்கு பஸ்காவை கொண்டாடும்படியாக வருகிற நாட்கள். அப்ப வாரத்தினுடைய கடைசி கிழமைக்கு முதல் நாள். நீங்க யோவான் 12வது அதிகாரத்துல பார்த்தா இருக்கு. அன்றைய நாளில தான் இயேசு என்ன செய்கிறார்? எருசலேமுக்குள்ளே போகிறார். அப்ப இயேசுவானவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சீசர்களை அழைத்து சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யுங்க, எதிரே இருக்கிற அந்த இப்பதான் யோவானில லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி பெத்தானியாவில் இருக்கிறார். பெத்தானியாவில் இருந்த இந்த பெத்தனி என்ற இடத்துல என்ன செய்கிறார்? சீசர்களை அனுப்பி சொல்லுகிறார், நீங்க போங்க, கழுதை குட்டி கட்டி இருக்கும் கழுதையும் அந்த கழுதை மாதிரியே நீங்க அவிட்டுட்டு வாங்க, நான் என்ன செய்யணும் போகிறேன். ஏன் ஆண்டவர் பாருங்க, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 5வது வசனம், தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்ப ஏன் ஆண்டவர் இப்படியான காரியங்களை செய்தார் என்று சொன்னா, தீர்க்கதரிசியான எந்த தீர்க்கதரிசியால சொல்லப்பட்டது? வாசிங்க, சகரியா 9வது அதிகாரம் 9வது வசனம். சகரியா 9:9. உன் ராஜா, பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆமென். எனக்குரிய ராஜா என்னிடத்தில் வருகிறார். ஏன் அவர் ராஜாவாக வருகிறார்? ஏன் அவர் ராஜாவாக வருகிறார்? சாதாரண ஒரு நபர் இல்ல, ராஜரீகம் என்பது அவர் ஆளுகை செய்யும்படியாக. ஆமென். அன்றைக்கு யூத ஜனங்கள் யாருடைய அடிமைத்தனத்துக்கு கீழே இருந்தார்கள் என்றால், ரோம பேரரசினுடைய அதிகாரத்துக்கு கீழே, ரோம ராஜ்யத்துக்கு கீழே தான் அன்றைக்கு என்ன செய்தார்கள்? யூத ஜனங்கள் இருந்தார்கள். எருசலேமை இஸ்ரவேலரை ஆட்சி செய்தது அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு முன்பு கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பதே சகரியா தீர்க்கதரிசியால என்ன சொல்லப்படுகிறது? தீர்க்கதரிசனம் சொல்லப்படும், உன் ராஜா உன்னிடத்துக்கு வருகிறார். அவர் ஏன் வருகிறார் என்று சொன்னால், அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னை என்ன செய்யும்படியாய், மீட்கும்படியாய். அப்படித்தான் அவர்கள் நினைச்சார்கள். தன்னுடைய ராஜா அடிமைத்தனத்தில் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படியாவது ஒரு ராஜா வந்து தங்களை என்ன செய்வார்? மீட்பார் என்ற ஒரு நோக்கத்துக்காக. தொடர்ந்து வாசிங்க, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும். ஆமென். இந்த 4 காரியங்கள் சொல்லப்பட்டு, ஒன்று அவர் எப்படிப்பட்ட ராஜா என்று சொன்னால் நீதி உள்ளவர், 2வது ரட்சிக்கிறவர், 3வது தாழ்மை உள்ளவர், 4வது கழுதையின் மேலும் கழுதையின் குட்டி மறையின் மேலும் வருவது. நாங்க நினைக்கிறோம் கழுதை என்பது சாதாரண ஒரு மிருகம். அப்ப ஆண்டவர் தாழ்மை, அப்படித்தான் நினைக்கிறோம். எங்களுடைய கலாச்சாரத்துல கழுதை அப்படி அது ஒரு பெருமதிக்குரிய விலங்கு இல்ல. ஒரு ராஜா வந்தா கழுதையில என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். ராஜா வரதா என்னத்துல வரணும்? குதிரையில தான் வரணும். அது நம்முடைய கலாச்சாரம். இஸ்ரவேல் கலாச்சாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கழுதை தான் அங்க மதிப்புக்குரிய என்னது?
பெருமதிக்குரிய ஒரு விலங்கு. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா ராஜாக்கள் எல்லாம் எதில பிரயாணம் பண்ணினாங்கன்னு சொன்னா கழுதை. ஆகவே கழுதை ஒரு சாதாரண இல்லை. கழுதையில ஒரு வருகிறார் என்றால் அவர் ராஜ்யத்துக்குரிய ராஜாக்குரிய மேன்மையுடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? கழுதையில போவார். அதாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? எருசலேமுக்குள் ஆண்டவர் கழுதையோட வருகிற பொழுது அவர் என்ன செய்து விட்டார்? இவர் ராஜாதான் என்று அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அங்கீகரித்து விட்டார். ராஜாதான் என்று சொல்லி ஏற்று விட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் அடிமைத்தனத்தில் வாழுகிறவர்கள். அவர்களுக்கு ஒரு மீட்பு வேணும், எப்படியாவது தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று இதோட இருக்கிற ஜனங்களுக்கு ஒருவர் கழுதை குட்டியின் மேல பாருங்க, கழுதை குட்டியின் மேல வருகிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி. அப்ப யாருக்கு வஸ்திரங்களை கலட்டி? வஸ்திரங்களை கலட்டுவதற்கு நோக்கம் என்ன? ஏன் வஸ்திரங்களை கலட்டி இருக்கிறார்கள்? அதுக்கு நீங்க பழைய பாட்டுல வாசிங்க. இதை மட்டும் 2 ராஜாக்கள் 9:13. 2 ராஜாக்கள் 9:13. ஓகே, அப்ப ராஜாவானான் என்பதற்கு அடையாளம் என்ன? வஸ்திரத்தை கலட்டி போடுகிறார்கள். அப்ப கழுதையின் மேல் வாரது ராஜாவுக்கு அடையாளம், வஸ்திரத்தை கலட்டி போகிறதும் ஒரு ராஜாவுக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக என்ன செய்து விட்டார்கள்? ஏற்றுக்கொண்டதன் ஒரு வெளிப்பாடுதான் இந்த ஓசன்னா. இந்த பாம் சண்டையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஒரு ராஜாவாக அவரை என்ன செய்து விட்டார்கள்? ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட ஆய்வாளர்கள் சொல்ல ஒரு 3 லட்சத்திலிருந்து 3,50,000 அதற்கு இடைப்பட்ட ஜனங்கள் அவரை என்ன செய்கிறார்கள்? வரவேற்கிறார்கள். அப்ப அந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? அந்த ஜனங்கள் அன்றைக்கு இந்த ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது? இப்படிப்பட்டவர், அதாவது இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார், அநேக அற்புதங்களை செய்தார். கண் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுத்தார், நடக்க முடியாதவர்களை நடக்க. கடைசியாக யோவான் 11வது அதிகாரத்துல லாசருவை என்ன செய்கிறார்? உயிரோடு. அப்ப இத்தனை அற்புதத்தையும் பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிட்டாங்க, இவர்தான் எங்களுக்கு ராஜா, இவர்தான் எங்களை மீட்க வந்த மேசியா, இவர்தான் எங்களுக்கு அனுப்பப்பட்டவர் என்று சொல்லி இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அன்றைக்கு இருந்த ஜனங்கள். ஆனா ஆண்டவர் இயேசுவை குறித்து வைத்த தீர்மானம், அவர் அன்றைக்கு ராஜாவாக ராஜரீகம் பண்ண வேண்டும் என்று தேவையல்ல. அவர் எங்கே போக வேணும்? சிலுவையிலே போய் மரிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். அப்ப மனுஷர்கள் ஆண்டவர் இயேசுவை மனுஷர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்ய? ஒரு ராஜாவாக தங்களுடைய தேவைக்கு எப்படியாவது இவர் என்ன செய்து விட்டுற வேணும்? ராஜாவாக்கி அன்றைக்கு அதிகாரத்தில் இந்த பிலாத்துவை அரண்மனையை விட்டு தள்ளி எப்படியாவது இவரை ராஜாவாக்கி தாங்கள் ஒரு மீட்பை அடைய வேண்டும் என்று மனுஷர்களுடைய விருப்பம். ஆனா தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்ததுன்னு சொன்னார்? உலகத்தின் பாவங்களை சுமந்து தேய்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இவர் கல்வாரியில் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். பாவங்களுக்காக மரிக்க வேண்டும், பாவங்களுக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆண்டவர் உயிரோடு எழும்பணும். இஸ்ரவேலரை மாத்திரமல்ல, புறஜாதியாகிய என்னையும் புறஜாதியாகிய உங்களையும் மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனா இப்ப இயேசு எருசலேமுக்கு நுழைகிறார். இப்ப தீர்மானம் எடுக்க வேண்டியது யாருடைய கரத்தில் என்று சொன்னா இயேசுவினுடைய கரத்தில் தான். ஒன்று அவர் என்ன செய்யலாம்? ராஜாவாகலாம், இல்லைன்னு சொன்னா பஸ்கா ஆடாக என்ன செய்யலாம்? 2 தீர்மானங்கள் அங்கே வைக்கப்படுகிறது. சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது எது சாதகமாக இருக்கிறது பார்த்தா ராஜாவாகிறதுக்கு என்ன கிட்டத்தட்ட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அநேக ஆதரவு இருக்குது. ராஜாவுக்குரிய அதிகாரத்துக்கு சாதாரணமாக என்ன செய்தார்கள்? கழுதையின் மேல வருகிறார், வஸ்திரங்களை கலட்டி விரிக்கிறார்கள், உன்னதத்தில் வருகிற குமாரனுக்கு ராஜனுக்கு ஓசனா சொல்லி பாடுகிறார். அப்ப நடக்கிற காரியங்களை பார்த்தா இயேசு ராஜாவாகிறதுக்கு என்னது 100%, எந்த குறையுமே இல்லை, எந்த தடையும் இல்லை. அவர் என்ன செய்யலாம்? அப்படியே போய் அவருக்கு பின்னால நிறைய ஜனங்கள் இருந்தார்கள், அதிகாரிகள் ஜனங்கள் இருந்தார்கள். ஜனங்களுடைய அதிகாரத்தை வச்சு என்ன செய்யலாம்? அந்த அதிகாரத்தை
இப்ப நாடுகளில் நடக்கிற காரியம் இலங்கை தேசத்துல கூட நடந்துச்சு. ஜனங்களுடைய இதால ஒரு ராஜ்யத்தை என்ன செய்தார்கள்? மாற்றினார்கள். மாற்ற முடியும். அப்ப அன்றைக்கு கிட்டத்தட்ட எருசலேமில் இருந்த யூத ஜனங்கள் நினைத்திருந்தா இயேசுவை கொண்டு என்ன செய்திருக்கலாம்? ராஜாவாகி இருக்கலாம். பிலாத்துவை தள்ளி அரண்மனையில் இயேசுவை ஏன்னு ராஜாவாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இயேசு போய் அரண்மனையில அரியணையில் ஏறி இருக்க வேண்டியதுதான். ஆனால் அவர் அரியணைக்கு போக வேணுமா இல்லாட்டி சிலுவைக்கு போக வேணுமா என்று சொல்லிய தீர்மானத்தை இயேசுதான் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே இப்பொழுது நான் செய்திக்கு வருகிறேன். இன்றைய செய்தி தலைப்பு என்னன்னா, சிலுவையா சிங்காசனமா? அல்லேலூயா. அந்த தீர்மானத்தை இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் இயேசுவட்டையே விடுகிறார். இயேசுவை குறித்த வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அவர் ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் என்ற வாக்குத்தத்தங்கள் இருக்கு. ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? சூழ்நிலை முழுவதும் அவர் வாக்குத்தத்தத்துக்கு விரோதமா, அவருடைய அழைப்புக்கு விரோதமா, அவருடைய நோக்கத்துக்கு விரோதமா ஜனங்கள் இன்றைக்கு என்ன செய்ய, எப்படியாவது இவரை ராஜாவாக்கி விட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நானும் நீங்களும் இப்படி ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில வந்தால் நாங்கள் எதை தெரிவு செய்வோம்? ஒருவேளை அந்த சூழ்நிலையில சிங்காசனத்தில் இருக்கிறதுக்கு ஆதரவாய் பல ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆதரவாய் ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள், வஸ்திரங்களை கலட்டி போடுகிறார்கள். ஒருவேளை இது தேவனுடைய சித்தம் போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் யோசிக்கலாம். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் அழைத்த அழைப்பு, தேவன் அழைத்த நோக்கம், அதை விட ஏதாவது ஒரு காரியங்கள் எங்களுக்கு சார்பாக வருகிற பொழுது, ஒரு 10 பேர் எங்களை சூழ நிற்கிற பொழுது, நீங்கள் இதை செய்யுங்கள் என்ற பொழுது நாங்கள் தேவ சித்தத்துக்கு போறோமா இல்லாவிட்டால் சிங்காசனத்தில ஏறுபடியாக இருக்கிறோம் என்று நான் என்னையும் உங்களை நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். சிலுவை அப்படி அல்ல. சிலுவை என்பது பாடு, சிலுவை என்பது அவமானம், சிலுவை என்பது நிந்தை, சிலுவை என்பது கசப்பு. இயேசுவுக்கு தெரியும். தான் சிலுவையை தீர்மானித்தார். சிலுவைக்கு போனார். தன்னோடு இருக்கிறவர்கள் தன்னை என்ன செய்ய போகிறார்கள்? காட்டி கொடுக்க போறார்கள். என் நிமித்தமாய் அநேகர் என்ன செய்ய போறாங்க? இடர போறாங்க. தன்னை ஒருத்தன் என்ன செய்ய போறான்? மறுதளிக்க போறான். தான் தனியத்தான் சிலுவையில் என்ன செய்ய போறார்? தொங்க போறார். ஆனா தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் சிலுவை. ஆனா சிலுவைக்கு பின்னால இருக்கிற அத்தனையும் என்னது? பாதகமான சூழ்நிலை தான். ஆனா இன்றைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா இயேசுவுக்கு முன்பதாக ஜனங்கள் கொண்டு வந்து வைக்கிறார்கள். என்னத்தை? சிங்காசனத்தை வைக்கிறார்கள். அவர் நினைத்திருந்தா சிங்காசனத்துல போய் என்ன செய்திருக்க முடியும்? ஏறி இருக்க முடியும். ஆனால் இந்த ஆண்டவர் அன்றைய சூழ்நிலையை பார்த்தாங்க. அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த எத்தனை ஆதரவாக இருந்தார்கள், எத்தனை பேர் அவர்களை புகழ்ந்தார்கள், எத்தனை பேர் தன்னை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள், அதை பார்க்காம தன்னை குறித்த அந்த நோக்கம். இன்றைக்கு அரியணையில் ஏறி நான் சுகபோகமா இருந்து ஆளுகை செய்யலாம், அது முக்கியம் இல்லை. சிலுவையை ஏற்று தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவங்களை கழுவி என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக மறிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தின்படி ஆண்டவர் எங்கே போகிறார் என்று சொன்னார்? ஆலயத்துக்கு பிரவேசம். வசனத்தை மட்டும் வாசிங்க. 21வது அதிகாரம் 12வது வசனம். இயேசு தேவாலயத்துக்கு தான் பிரவேசிக்கிறார். அவர் என்னண்டா ஏன் தேவாலயத்துக்கு பிரவேசித்தார்னா, தன்னை ஒரு பழுதற்ற ஆடாக, பஸ்கா ஆடாக. நீங்க ஜாத்திராமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, பஸ்கா ஆடுன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யணும்? ஆட்டை தெரிவு செய்து 14ஆம் தேதி அந்த ஆட்டை பலியிடணும் என்று சொன்னால், 10ஆம் தேதி அந்த ஆட்டை என்ன செய்யணும் என்று சொன்னா, பிரதான ஆசாரியனுக்கு முன்பதாக கொண்டு போய் காண்பிக்க வேண்டும். அந்த ஆசாரியன் அந்த ஆட்டை பார்த்துட்டு அந்த ஆட்டில் ஒரு பழுது இல்லை, ஒன்றும் இல்லை என்று சொன்னதுக்கு பிறகுதான் அந்த ஆட்டை என்ன செய்வார்கள்? 14ஆம் தேதி நிசான் மாதம் 14ஆம் தேதி அந்த ஆட்டை பலியிடுவார்கள். ஆக இயேசு அந்த 10ஆம் தேதி போலதான் அந்த இயேசு அன்றைய நாள், யூத கலண்டர் வேற என்கிற கலண்டர் வேற, அன்றைய நாட்களிலே இயேசு என்ன செய்தார்? தேவாலயத்துக்கு போய் தன்னை என்ன செய்கிறார்? பிரதான ஆசாரியனுக்கு ஒரு ஆடாக அன்றைய இருந்த ஆட்களுக்கு அதை என்ன செய்யவில்லை? விளங்கவில்லை. இதுதான் தேவனுடைய சித்தம். இயேசு செய்தது, இயேசுவானவர் தன்னை குறித்த அந்த நோக்கத்தை அவர் என்ன செய்திருந்தார்? அறிந்து. அதனாலதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம், யாரும் என்ன செய்வதில்லை, பிடிக்கிறது இல்லை. பிதா அன்றைய நாளில் பேசாம பிதா சொல்லியிருக்கிறார், நீ சிலுவைக்குத்தான் போ என் ஆண்டவரை சொல்லுகிறார்.
கூடுமான இந்த பாத்திரம் என்னை விட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறது நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல உங்களுடைய சித்தம். அப்ப தேவ சித்தத்துக்கு தான் தேவனுடைய சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யவில்லை, தீர்மானம் எடுக்கவில்லை. இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் நானும் நீங்களும் பார்க்க வேண்டும், எந்த நேரத்திலும் தீர்மானத்தை எடுக்கிற சக்தியை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறான்னா உங்களுக்கு தான் தருகிறார். நீங்க தான் என்ன செய்ய வேண்டும், தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சிங்காசனத்துல ஏறணுமா சிலுவைக்கு போகணுமா என்ற காரியத்தை நீங்க தான் என்ன செய்யணும், முடிவெடுக்க. சிங்காசனத்துக்கு போறதுக்கு பல சாதகமான சூழ்நிலை இருக்கு. முன்னடப்பாரு பின்னடப்பாரு, மோசம் ஆண்டுகிறார்கள், புகழ்கிறார்கள், வஸ்திரங்களை கலட்டுகிறார்கள், நல்ல வாழ்க்கை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சிங்காசனத்துல ஏறுவதற்கு 100% சாதகமான சூழ்நிலை. ஆனால் சிலுவையை நீங்க எடுக்க மாட்டா, சிலுவைக்கு பின்னால் அத்தனையும் பாடுகள், அவமானம். ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது சிலுவையில, லூக்கா 23:12 வாசிங்க. முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏதோனும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருந்தார்கள், பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏதோம் ஏன் சிநேகிதராகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை போல. அப்ப இன்றைக்கு பாருங்க, தேவ நாமத்தின் மகிமைக்காக, தேவ சித்தத்துக்காக தீர்மானங்களை எடுக்கிற பொழுது, இயேசு அன்றைக்கு தனக்கு சாதகமாக இருக்கின்ற சிங்காசனத்தில் இஸ்ரவேல் அன்றைக்கு ராஜ்யத்தில் ஏறி இருந்தார். அவன் பகைவராக என்ன செய்திருப்பான், இருந்திருப்பான். ஆனா அவர் அதை நோக்காம தேவ சித்தத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்து தேவ சித்தத்துக்காக வருகிற பொழுது 2 பகைவர் என்ன செய்கிறார்கள், ஒன்று சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தான். சில தீர்மானங்களை நாங்கள் ஆண்டவருக்காக எடுக்கிற பொழுது, சில தீர்மானங்களை ஆண்டவருக்காக செய்ய நாங்கள் எத்தனிக்கிற பொழுது, சில தீர்மானங்களை வாக்கு தத்துவத்தின்படி, ஏதோ உங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய அழைப்பின்படி, தேவனுடைய நோக்கத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி தீர்மானங்களை எடுத்து நாங்கள் செய்கிற பொழுது பகைவராக இருக்கிற அநேகர் ஒன்று சேர்வார்கள். ஏன்னு சொன்னால் உங்களுடைய தீர்மானத்துக்கு விரோதமாய், உங்களுடைய தரிசனத்துக்கு விரோதமாய், உங்களுடைய நோக்கத்துக்கு விரோதமாய் அவர்கள் பரம்பரை கரகால பகைவராக இருப்பார்கள். ஆனா இந்த இடத்துல என்ன செய்கிறார்கள், ஒன்று சேர்கிறார். காரணம், இயேசுவை சிலுவையை அறையும்படிக்காக. ஆண்டவருக்கு தெரியும், தான் சிலுவையை தீர்மானித்தா இவங்கள் எல்லாம் ஒன்று சேர போறார். ஆனா இப்ப சிங்காசனத்தை எடுத்தா இவங்களை எல்லாரும் துரத்திட்டு நான் என்ன செய்யலாம், சிங்காசனத்தில் இருக்கிறோம். அது அல்ல அவருடைய நோக்கம். இன்னைக்கு நானும் நீங்களும் யோசிங்க, தேவனுக்காக பாடுகளையும், தேவனுக்காக அவமானங்களையும், தேவனுக்காக நிந்தைகளையும் தீர்மானம் எடுக்க போறோமா, இல்லாட்டி எங்களுடைய இன்றைய சூழ்நிலையை பார்த்து, இப்ப இருக்கிற நிலத்தன்மையை பார்த்து தீர்மானங்களை எடுக்க போறோமான்னு ஆவிக்குரிய ரீதியில நீங்கள் நாங்களும் யோசிங்க. யாரையும் வந்து பாருங்க, கிறிஸ்தவர்கள் யாரையுமே திணிக்க மாட்டாங்க நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, யாரையுமே சொல்ல மாட்டாங்க நீங்க சபைக்கு வாங்க, யாரையுமே சொல்ல மாட்டாங்க நீங்க வேதத்தை வாசிங்க. சொல்லுவார்கள், யாரையும் திணிக்கிறதே இல்லை. தீர்மானம் யாருண்டா நீங்க தான். எடுத்தால் தீர்மானம் எடுத்தால் ஆண்டவர் இந்த நிலைமைக்கு என்ன செய்வார், உங்களை கொண்டு வருவார். இல்லாவிட்டால் பரவாயில்லை. அன்றைக்கு இயேசுவானவர் பாருங்க, அவருக்கு சூழ்நிலையை பார்த்து தீர்மானம் எடுக்கல. எதை பார்த்து தீர்மானம் எடுத்தார்னா தன்னுடைய அழைப்பை, தன்னுடைய வாக்கு தத்துவத்தை, தன்னுடைய நோக்கத்தை. இதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஏன் ஆண்டவர் என்னை வைத்திருக்கார், ஏன் ஆண்டவர், அதன் அடிப்படையில தான் நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தீர்மானம் எடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சூழ்நிலை சாதகமாக இருக்கு, அப்ப ஆண்டவர் தான் எனக்கு இந்த சூழ்நிலையை சாதகமாக மாற்றி தாரார். ஆண்டவர் தான் அன்றைக்கு 3,50,000 சனத்தை என்ன செய்தார், எனக்கு சார்பாக அனுப்பினார் என்று இயேசு நினைத்திருந்தால் இன்றைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அன்றைக்கு இயேசு ஒருவரை நினைச்சிருக்கலாம், இத்தனை பேர் தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி விரிக்கிறது தேவ சித்தம் தான். இத்தனை பேரும் எனக்கு ஓசன்னா தாவீது குமாரன் என்று சொல்லுகிறது, எனக்கு இது தேவனுடைய கிருபைதான், தேவனுடைய தயவுதான் என்று இயேசு நினைத்து சிங்காசனத்தில் ஏறி இருந்தார். மண்ணு குலகம் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்காது, மீட்கப்பட்டிருக்காது, பாவத்தில் இருந்திருக்கும். இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய அந்த தீர்மானம் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாயிருக்கு. ஒரு மனுஷன் தீர்மானம் இன்றைக்கு சில வேளை உங்களுக்கு உள்ளதான் நீங்க தீர்மானம் எடுப்பீங்க, ஆனா அதனுடைய விளைவு முழு பேருக்கும் என்ன செய்யும்,
பாதிப்பை உண்டு பண்ணும். அதான் தீர்மானத்தினுடைய சக்தி. அன்றைக்கு ஜோனா என்ன செய்வான்? நினிவேக்கு போனான். அன்றைக்கு மாறி போனான் ஜோனா. அடுத்த தீர்மானம் யாருக்குமே தெரியாது. ஆனா பாதிப்பு இருந்த அத்தனை பேருக்கும் பாதிப்பு. ஆகவே நானும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள் தனியைத்தான் எடுப்போம். சூழ்நிலைகளை வைத்து எடுக்கிறோமா? வாக்கு தத்துவத்தை வைத்து எடுக்கிறோமா? இப்ப இருக்கிற சாதகமான தன்மையை வைத்து எடுக்கிறோமா? இல்லாட்டி எதிர்காலத்துல இதனால வரப்போற பிரச்சனைகளை வைத்து எடுக்கிறோமா என்பதை நீங்கள் நானும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதான் இயேசு பாருங்க, நீங்க ஆதியாகமம் ஆரம்பத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனுஷனை உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி சொல்லுகிறார், மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை நீ என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனால் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை என்ன செய்யாத? புசிக்காத என்று ஆண்டவர் யாருக்கு சொன்னார்? மனுஷன் ஆதாமுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஆனா பிசாசு வந்து யாரை வஞ்சிக்கிறான்? ஏவாளத்தான் கேட்கிறான். அப்ப ஏவாள் அவர் ஒரு வசனம் சொல்றான், நீங்க வாசிங்க. ஆதியாகமம் ஆதியாகமம் 3 வாசிங்க. இவன் என்ன சொல்றான்னா, நீங்க புசிக்கவும், ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? புசிக்க. அப்ப இவாக்கு எப்படி தெரியும் இதை தொடக்கூடாதுன்னு சொன்னார்? இன்னைக்கு அநேகமே ஏவாளத்தான் நாங்க என்ன செய்யறோம்? பல வேலைகளில ஏவாளால பாவம் வந்தது, ஏவாளால எங்களுக்கு இந்த நிலைமை, பெண்களால எங்களுக்கு இந்த நிலைமை அநேகம், நான் தான் அநேகம் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை காண்பிக்க போறோம் உங்களுக்கு சார்பா. ஏன்னா ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு தான் சொல்லுகிறார் புசிக்க வேண்டாம். ஆனா சர்ப்பம் வந்து யாரை வஞ்சித்ததுன்னு சொன்னா ஏவாள். ஆனா ஆண்டவர் வந்து யார்கிட்ட கேட்கிறாருன்னா ஆதாம்கிட்ட. அப்ப ஏவாளுக்கு யார் சொன்னது இதை புசிக்க வேணாம், இதை தொட வேணாம்? ஏவாளுக்கு யார் சொன்னது? ஆதாம் தான் சொல்லியிருக்கோம், அப்படித்தானே? ஆதாம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த கீபோர்டை அடிக்க வேணாம்னு நான் சொன்னா, நீங்க அதை அடிக்க கூடாதுக்காண்டி நான் என்ன செய்வேன்? இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ராவா கூட சொல்ல வாய்ப்பு இருக்கேன். நீங்க அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சும்மா போகாதீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? போயிடுவீங்க. அப்ப தொட வேணாம் அவளுக்கு யார் சொல்லி இருக்க கூடும்? ஆதாம். ஏன்னா ஆதாம் என்ன யோசிச்சார்? ஆண்டவர் சொல்லிட்டார் இந்த வெளிச்சத்தை நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது, இவள் போய் புசிச்சிருவா. அப்ப அது பிள்ளையான ஒரு நோக்கம் இல்லை. ஒன்றை காப்பாற்றணும் என்றதுக்காக வேண்டி 1-2 வார்த்தைகள் என்ன செய்வது? கூட சொல்றது. நீ பார்க்காத, தொடாத. என்ன ஏவாளுக்கு எப்படி தெரியும் தொட வேணாம் சொல்லி? ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆதாம் தான் ஏவாளுக்கு சொல்லியிருக்கோம். அந்த ஏவாள் என்ன செய்திருக்கிறார்? அதே சர்ப்பத்துக்கு சொல்லி வசந்த். அதான் ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்ன காரியத்தோடு எதையுமே கூட்டவும் கூடாது, குறைக்கவும் வேண்டிய தேவையில்லை. ஆனா ஆதாம் எப்படியாவது இதை இவள் புசிக்க கூடாது, இதை இவள் பறிக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்துல ஒரு 2 மேலதிகமா போகாது, அதை தொடக்கூடாது, பார்க்க கூடாது, என்ன அந்த பக்கம் இவ என்ன செய்ய மாட்டான், போகக்கூடாத ஒரு நோக்கத்துல ஆதாம் சொல்லி இருக்கிறான். வேதாந்தத்துல சொல்லப்படவில்லை, சொல்லி இருக்கலாம், அப்படித்தான் ஏவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செய்யவில்லை? அந்த நேரத்துல அவர்களை காப்பாற்ற ஆண்டவர் மனுஷனை வைத்தான், பண்படுத்தவும் காப்பாற்றவும். ஏதேன் தோட்டத்தை காப்பாற்றவும் தான் மனுஷரை உண்டாக்கினார். சர்ப்பம் நுழைந்து, பிசாசு நுழைந்து அவர்கள் பாவத்துக்குள்ள விழுகிற சூழ்நிலை மட்டும் ஆண்டவர் அவர்களை என்ன செய்யவில்லை? தடுக்கவே இல்லை. தீர்மானத்தை அவர்கள் எடுக்கும்படியாக ஆண்டவர் விட்டு விட்டார். வாக்குத்தத்தம் இருக்கு, அந்த இதை தொடர்பான ஆண்டவர் சொல்லியிருக்கார், இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய், புசிக்க வேண்டாம். ஆனா ஆண்டவர் ஒரு காலம் நீங்க புசிக்க விளைகிற பொழுது அதை தடுக்கிறவர் அல்ல. தீர்மானம் எடுக்கிறது உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய தனிப்பட்ட இதில் கற்றுவிடும். ஆண்டவருக்காக நீங்க என்ன தீர்மானங்களை எடுக்கிறீங்க? இயேசுவுக்காக என்ன தீர்மானங்கள்? வாழ்க்கையில சில நேரத்துல சும்மா எல்லாம் படிச்ச அத்தனை பேரும் நாங்க பள்ளிக்கூடம் போய் எல்லாரும் நீங்க போயிருக்கோம், அவ்வளவு வெளியெல்லாம் முடிச்சிருக்கீங்க. ஆனா சும்மா கடமைக்கு போய் படிச்சு கடமைக்கு போகணும் என்றதை விட உண்மையான ஒரு தீர்மானம், நான் இப்படித்தான் வரணும்,
ஒரு இலக்கு, ஒரு டார்கெட்டை நோக்கம் பண்ணி படிக்கிறவனுக்கும் சும்மா போறவனுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன அப்படித்தானே? நாங்களே அத்தனை பேரும் பாஸ் பண்றது இல்லை. ஆனா ஒரு தீர்மானித்து நான் இப்படி வரணும், அந்த தீர்மானம் அவன் எடுக்கிற பொழுது அவன் அதற்கு ஏற்ற மாதிரி தன்னை என்ன செய்வான்? ஆயத்தப்படுத்தியா. அது போலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நானும் நீங்களும் ஆண்டவரே நான் உமக்கு இதை செய்வேன், நீங்க இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் தீர்மானங்களை எடுக்கிற பொழுதுதான் கர்த்தர் அந்த தீர்மானங்களை என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். ஒரு நாளும் ஆண்டவர் நீங்க பிள்ளையான காரியத்துக்கு போய் அவர் தடுக்கிறவரும் அல்ல, விட்டு விடுங்க. தீர்மானம் எடுத்து நீங்கள் அவர்கிட்ட என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். தீர்மானம் எடுத்து நீங்க சில காரியங்களை செய்கிற பொழுதுதான் அதை பார்த்து ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க வல்லவராக. அன்றைக்கு ஏதே தோட்டத்தில் ஆண்டவர் இதை தடுத்திருந்தார், இவ்வளவு பிரச்சனையுமே இல்ல. இப்படி மனுஷருக்குரிய சூழ்நிலைகள், இப்படி பாதகமான நிலைமை நான் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் விட்டுட்டார். சொல்லப்பட்டது செய்யாது. இதைத்தான் உபாகமம் 30:15 சொல்லியிருக்கிறார். ஜீவனையும் நன்மையையும், மரணத்தையும் தீமையையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எல்லாம் நான் உனக்கு முன்பதாக வைக்கிறேன், நீதான் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே உங்களுக்கு முன்பதாக இருக்கு. எப்படி தெரிந்து கொள்கிறது? எப்படி நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறது? எப்படி நான் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறது? அதை வாசிங்க. உபாகமம் 30 வாசிங்க. ஆமென். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஆமென். நீ ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் தனிய ஜீவனை மட்டுமே தந்திருக்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே வைத்திருக்கிறேன் இல்லை, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். நீங்க தான் உங்களுக்கு என்ன வேணும் என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டும். எப்படி தீர்மானிக்கிறது? எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் எப்படி தீர்மானிக்கிறது? எப்படி நாம் இதை சுதந்திரித்துக் கொள்றது? எப்படி நான் ஜீவன் எடுக்கிறது? எப்படி நான் ஆசீர்வாதத்தை எடுக்கிறது? எப்படி நான் சாபத்தை எடுக்க? ஆண்டவரே சொல்லுகிறார், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள், சகல நன்மைகளையும் தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். அந்த அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க 11வது 14வது வசனம், 11லிருந்து 14. 11லிருந்து 14. நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகள் ஒன்றும் உனக்கு மறைபொருளும் அல்ல, உனக்கு தூரமானதும் அல்ல. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்க இல்லையா? வானத்திலும் இல்லை. இதை யார் எங்களுக்கு வானத்திலிருந்து கொண்டு வருவான்? இந்த ஜீவனை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சாபத்தை, இதெல்லாம் எங்களுக்கு யாராவது போய் வானத்தில போய் வானத்திலிருந்து தான் கொண்டு வரணும் என்றதுக்கு அது எங்க இல்லையா? வானத்திலே இல்ல. அப்ப அது வானத்திலேயும் இல்லையா? அது எங்கேயும் இல்லையா? சமுத்திரத்திலே இல்லை. நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் எங்களுக்கு யாரு கொண்டு வர? இந்த ஜீவன், இந்த ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் எப்படி வானத்திலே யாராவது போய் வானத்திலிருந்து கொண்டு வருவாங்களா? இல்லாட்டி சமுத்திரத்தை கடந்த சமுத்திரத்திலிருந்து கொண்டு வருவாங்களா? அங்கேயும் இல்லை என்றாங்க. அப்ப எங்க இருக்குது? வாசிங்க. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் எங்க இருக்கா? உன் வாயிலும் உன் இருதயத்திலும் தான் இருக்கு. ஆண்டவர் முதல் சொல்லுகிற வசனம் உன் வாயில தான் இருக்கு. நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றா வாயை திறந்து ஜீவனுக்குரியவைகளை என்ன வேணும்? பேச வேண்டும். ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றா வாயை திறந்து ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாங்கள் சூழ்நிலைக்கு எதை பேசுகிறோம் என்றா பல வேளைகளில் சூழ்நிலைகளை தான் பேசுகிறோம்.
மரணத்துக்கு ஏதுவானவர்களை தான் பேசுகிறோம், சாபத்துக்கு ஏதுவானவர்களை தான் பேசுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தெரிந்து கொள்கிறது ஜீவனாயிருந்தால் அது உன் வாயிலும். நீங்க பேச பேச அது எங்க போக மாட்டா, உங்களுடைய இருதயத்துக்கு. உங்களுடைய வார்த்தை சொல்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும், பேசும். இருதயம் நிறைவினால வாய் பேசும். ஆனா இங்க சொல்லப்படுகிறது வாயிலும். அப்ப இருதயத்தை எப்படி நிலைக்கணும் என்று சொன்னார், உங்களுடைய வாய்களினால். ஆகவே இன்றைக்கு எண்ணத்தை நாங்கள் தான் கிறிஸ்தவன் அடிக்கடி சொல்லுவோம், கிறிஸ்தவ வாழ்க்கை எண்ணத்தை யோசிக்கிறோம் என்பதை பொறுத்ததல்ல, எண்ணத்தை பேசுகிறோம் என்பதை பொறுத்து தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளையும், எங்களுடைய கஷ்டங்களையும், எங்களுடைய நெருக்கங்களையும், எங்களுடைய போராட்டங்களையும், எங்களுக்கு ஒன்றும் இல்லாதவைகளையும் என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு சாபத்தையும், எங்களுக்கு பிடிக்க முடியாத மரணத்தையும், தீமையையும் நானும் நீங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், அனுபவிக்கிறோம். இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆசீர்வாதத்தை பேசி, ஜீவனை பேசி, அதை தெரிந்து கொள்ள. ஆண்டவரே, நீங்க இதை சொல்லி இருக்கு, சூழ்நிலை எப்படியாவது இருக்கட்டும், சூழ்நிலையை பற்றி பயப்படாதீங்க. என்னோட வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் சூழ்நிலைகளிலும் பார்க்க அவர் பெரியவர். அவர் அன்றைக்கு சிங்காசனத்தில் இருக்க முடியும். ஆனா எனக்காக வேண்டி கல்வாரிக்கு வந்ததன் நோக்கம் நானும் நீங்களும் வாழும்படியா, என்னையும் உங்களையும் ரட்சிக்கும்படியா, எனக்காக உங்களை பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, தரித்திரத்தில் இருந்து எங்களை விடுவிக்கும்படியா ஆண்டவர் என்ன செய்தார், பாவமானார். அவர் எங்களை சாபத்தில் இருந்து மீட்கும்படியா சிலுவையில தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பதன்படி அவர் எனக்காக சிலுவையில தொங்கி சாபத்தின் அடிமைத்தனத்தை என்ன செய்தார், மீட்டார். இதெல்லாம் செய்ததுக்கு நோக்கம் என்ன, நானும் நீங்களும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், நானும் நீங்களும் ஜீவன் உள்ளவர்களாய் மாற வேண்டும், நானும் நீங்களும் அந்த உயிர் தெழுதலில் பங்குக்கு காரணங்களாய் மாறி, இதற்காகத்தான் ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு பாருங்க, ஒரு வார்த்தை இருக்கு புதிய பாடல, பாவம் என்ன செய்யும், கொல்லும், சாபம் என்ன செய்யும், தொடரும். அப்படி வசனம் இருக்கு, பாவம் கொல்லும், தெரியல, பாவம் கொல்லும், சாபம் தொடரும். ஆனா நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நானும் நீங்களும் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். எங்களை பாவம் தொடர முடியுமா, எங்களை சாபம் தொடர முடியுமா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்க சில வேளை பாத்தீங்கன்னா சில குடும்பங்களில ஏதாவது யாராவது ஒரு விபத்து நிமித்தமாய் மரித்திருப்பார், அடுத்த சந்ததியில அடுத்தவர் ஒரு விபத்து நிமித்தமாய் மரித்திருப்பார், அதற்கு பிற்பாடு அடுத்தவர் அந்த விபத்து நிமித்தமாய் மரித்து, இப்படியே சாபம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், தொடர்ச்சியாக 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 வரும். சில நேரத்தில் நீங்க பார்க்கலாம், சில வியாதிகள் அப்பா 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 அவங்க அந்த பரம்பரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வியாதி அப்படி என்ன செய்யும், தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக. இதுதான் சாபம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை அணுக முடியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவருடைய பாருங்க, சில பத்தின மரணங்கள், தற்கொலைகள், குடும்பத்தில் முதல் யாராவது ஒரு பரம்பரையில் அந்த தற்கொலையும் திரும்ப அடுத்த தற்கொலை, திரும்ப காரியம் அடுத்த சந்ததி, அடுத்த பரம்பரையில் அடுத்தவர் அதே வயசுல தற்கொலை. இதெல்லாம் சாபமான காரியங்கள், பிரிவினைகள், சண்டைகள். சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ஒற்றுமையே இருக்காது, பிரிவினை. அடுத்த சந்ததிக்கு பார்த்தா ஒற்றுமையே இருக்காது, பிரிவினை. இதுக்கு அடுத்த சந்ததியை பார்த்தீங்கன்னா ஒற்றுமையே இருக்காது, பிரிவினை, சாபம். அப்ப இது கிறிஸ்தவர்களாக எங்களை அணுக முடியுமா? நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டது உண்மை, தேவன் எனக்காக பாவமானது உண்மை, நீதி அறியாத நான் நீதிமானாய் மாற்றப்பட்டது உண்மையா இருந்தாலும் பாவம் அறியாத அவர் பாவமாய் மாற்றப்பட்டது உண்மை. ஆமென். எனக்கு நீதியே தெரியாது, நான் நீதியே செய்ய மாட்டேன், நான் நீங்கள் அப்படித்தான். ஆனா நீதி வார்த்தை சொல்கிறது, நீதி அறியாத நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டது எவ்வளவு உண்மையோ அது போலதான் ஆண்டவர் பாவமே அறியாதவர், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் என்ன செய்யல, பாவம் இல்லை. அப்ப பாவம் அறியாத அவர் பாவமானது உண்மையா இருந்தால் நீதி அறியாத நான் நீதிமானாய் மாற்றப்பட்டது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஏன் இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் ஏன் இன்றைக்கு இந்த பாவங்கள், ஏன் இந்த சாபங்கள் தொடருது? யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஏன் ஆண்டவரை சொந்த லட்சியமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம், இவர்களை எதுக்குமே கிறிஸ்தவர்களாக எங்களை தொடவே முடியாது, நெருங்கவே முடியாது. காரணம், இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள வந்தோம், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் எடுத்து என்னுடைய வாய்களை வைத்து பல வேளைகளில் பேச நாங்கள் என்ன செய்து விடுகிறோம், தவறி விடுகிறோம்.
சரியான கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய மனம் திரும்ப சரியான காரியங்கள் இல்லாத உலகத்தின் வாழ்க்கைகள் சில வேளைகளில் சில காரியங்களை விட்டு முடியாத தொடர்ந்து 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 இப்படியான காரியங்கள் தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். அதை யாராவது ஒருவன் வானத்திலிருந்து கொண்டு வந்து தரணும் மண்டி இல்லை, யாராவது ஒருவன் கடலுக்கு அப்பாற போய் எடுத்துட்டு வரணும் மண்டி இல்லை. அது எங்க இருக்குண்டா? உன்னுடைய வாயில தான் இருக்கு. ஆக நானும் நீங்களும் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். இன்றிலிருந்து ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து வருகிற வசனம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசல, இப்ப இருக்கிற காரியங்களை பார்த்து நான் இனி பேச மாட்டேன். இந்த வாக்கு தத்துவம், இந்த வார்த்தையில இருக்கிற வாக்கு தத்துவத்தை நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயம் அந்த தீர்மானத்தை கணக்கு பண்ணுவார். இந்த தீர்மானத்தை இதுல எந்த ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிங்க, அது சங்கீதமா இருக்கலாம், அப்படியா இருக்கலாம். வாசிக்கிற பொழுது ஏதாவது ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்லுவார், பூமியின் வம்சங்கள் உனக்கு முன் சந்ததிக்கு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு ஆண்டவரை நீங்க எப்படி சொல்லி இருக்கிறீங்க, இதன்படி நீங்க எனக்கு செய்வீங்க. ஆண்டவரே, வாயத்திலிருந்து நீங்க அறிக்கை பண்ணுகிற பொழுது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணிகளை நடத்துகிறார். இப்ப இருக்கிற பிரச்சனை பயங்கர நெருப்பு மாதிரி தான் இருக்கலாம், சூழ்நிலை பயங்கரம். ஆனா நீங்க வார்த்தையை பேச ஆரம்பிங்க, கர்த்தாவே நீங்க என் மேய்ப்பராய் இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் தாட்சி அடைய மாட்டேன், எனக்கு ஒரு குறைவுமே இல்லை, நான் சோர்ந்து போக மாட்டேன், நீங்க நல்ல மேய்ப்பன், என்ன நடத்துவீங்க, தண்ணீர்கள் அண்டை நடத்துவீங்க, என் ஆத்துமாவை காப்பீங்க சொல்லி பாருங்க. மாற்றத்தை நீங்களே காண்படியா கர்த்தர் செய்வார். ஆமென். என்ற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாயிலும் இருதயத்திலும் காணும் தீர்மானத்தை நானும் நீங்களும் அன்றைக்கு இயேசுவானவர் இந்த பால் சண்டை, இந்த குருத்தோலை ஞாயிறன்று தீர்மானத்தை இயேசுதான் எடுத்தார். அன்றைக்கு இயேசு எடுத்த தீர்மானம் பிழைத்திருந்தார். இன்றைக்கு நானும் நீங்கள் எப்படியெல்லாம் தேவனை ஆராதிக்கும்படியா, அவருடைய கிருபாசனத்தில் சேரும்படியான தைரியம், நீதிமான்களால் மாற்றப்படுவதற்குரிய தைரியம், நாங்கள் புறையாதிகள் பாவத்துக்குள்ளே இருந்திருப்போம். ஆனா தேவன் எப்படி அவருடைய தீர்மானத்தை தேவனுடைய சித்தத்தின்படி எடுத்தாரோ அதன்படிதான் நானும் நீங்களும் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஜெயம் என்பது தேவனுடைய சித்தம் என்பது எதிலே இல்லையா? சிங்காசனத்திலே இல்லை. தேவனுடைய சித்தம் அவருக்கு வைத்திருந்தது எங்கேன்னு சொன்னா சிலுவையிலே. ஆமென். அரண்மனையில போய் சிங்காசனத்தில் ஏறி பிலாத்துவை ஜெயித்திருக்க முடியும். ஆனா ஆண்டவருடைய நோக்கம் இவர் பிலாத்துவை ஜெயிக்கணும் என்று இல்ல, சிலுவைக்கு போய் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, கொலோசை 2:15-16 நினைக்கிறேன், வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் ஆண்டவர் எங்கே வெற்றி சுரந்தாண்டா? சிலுவையிலே வெற்றி சுரந்தார். ஆமென். ஆகவே சிலுவையிலே தான் வெற்றியை தேவன் ஆண்டவருக்கு நியமித்த இடம். மனிதர்களால் கொடுக்கப்பட்டதுதான் சிங்காசனம், தேவனால நியமிக்கப்பட்டதுதான் சிலுவை. சில வேளையில் மனிதர்களால் கொடுக்கப்பட்டதை அடைகிறதுக்கு அநேக சாதகமான சூழ்நிலை காணப்படலாம். ஆனா தேவனால நியமிக்கப்பட்ட ஒன்றை அடைவதற்கு எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாய் இருக்காது. எதுவுமே சாதகமா இருக்காது. போற பாதை அப்படித்தான் இருக்கலாம். அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகள். ஆனாலும் நிச்சயமாய் ஒரு நாள் எங்கே உங்களுக்கு வெற்றி என்று சொன்னால் சிலுவையில் தான். அது ஒருவன் என்னை பின்பற்றி பெற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை என்ன செய்யணும்? சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி. சிலுவை என்பது சாதாரண விஷயம் அல்ல. சிலுவை என்பது பாரம், சிலுவை என்பது கடினம், சிலுவை என்பது அவமானம், சிலுவை என்பது நிந்தை. சிலுவையில் ஒரு மனுஷன் தூக்குறது என்பது சாதாரண. இயேசுடைய சிலுவையை என்ன செய்ய முடியவில்லை, தூக்க முடியல. ஆனா நானும் நீங்களும் எனக்கு நியமிக்கப்பட்ட சிலுவையை தூக்கி சிலுவையை கொண்டு போகிற பொழுது ஆண்டவர் வெற்றியை இயேசுவுக்கு எப்படி சிலுவையில வைத்திருந்தாரோ அதன்படி அன்றைக்கு அநேக நேரத்துல ஆண்டவர் அன்றைக்கு பிலாத்தோட போராடுவதில்லை. பிலாத்தோடு இயேசு போய் போராடி இருக்கலாம், பிலாத்துவை கீழே தள்ளி அரண்மனையில இருந்திருக்கலாம், சிங்காசனத்துல இருந்திருக்கலாம். ஆனால் சிலுவையை நானும் நீங்களும் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத சேனைகளின் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இதோட தான் நாங்கள் போராட்டம் செய்ய ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எங்களை நீதிமான மாற்றி அழைத்து அநேக நேரத்துல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கிறது? முடிந்து மாம்சத்தோடு இரத்தத்தோடு வந்தது அன்றைய நாளில் இஷ்டப்பேர்கள் மனுஷர்களோடு. அது ஒரு
காரியமாய் சொல்ல மாம்சம் ரத்தத்தோடு நடந்த தீர்மானத்தை எடுத்தேன்னு சொன்னா மனுஷர்களோடு. தேவனுடைய நோக்கம் மனுஷர்களோடு அல்ல. தேவனுடைய நோக்கம் நாங்கள் இந்த ஆவிக்குரிய மண்டலங்களை கட்டுப்படுத்துகிற பிள்ளைகளாய் சர்வாயுத வர்க்கங்களை கரைத்து அதற்கு நாங்கள் ஆயத்தமாய் நிற்கிறவர்களாய் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அதான் ஆண்டவருடைய நோக்கம். ஆமென். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பான்றையில் அந்த சண்டை குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்மானத்தை எடுத்தார். இன்னைக்கு நான் அந்த காரியத்தை அதுக்கு பிறகு அநேக காரியங்கள் நடந்திருக்கு. ஆண்டவர் ஏன் போனார், ஏன் செய்தார், சில காரியங்களை பேசலாம். ஆனால் அது முக்கியம் இல்லை. முக்கியமா அடுத்தது தீர்மானம். இயேசுடைய தீர்மானம் எப்படி முழு உலகத்துக்கு ரட்சிப்பு வந்ததோ, இயேசுவினுடைய தீர்மானம் எப்படி அன்றைக்கு ஒரு பஸ்கா ஆடாக தன்னை ஆசாரியன் காண்பித்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரோ, இயேசு எப்படி அன்றைக்கு சூழ்நிலையை பார்க்காம, தனக்கு இருந்த ஆதரவை பார்க்காம, தனக்கு இருந்த அனுகூலங்களை பார்த்து தீர்மானத்தை எடுத்துட்டு நானும் நீங்களும் எனக்கு வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு நிலையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பாருங்க. நான் எடுக்கிற தீர்மானம் சரியா எடுக்கிறேன் ஆண்டவரே. சிலவர்கள் நாங்கள் தீர்மானம் இன்னைக்கு 10 பேர் எங்களுக்கு சார்பானது எல்லாமே சார்பா நடக்க நாங்கள் யோசிப்போம். ஆவியானவர் கிருபை செய்கிறார், ஆவியானவர் தயவு பாராட்டுகிறார், ஆண்டவர் எனக்கு இதை வாய்க்க செய்கிறார் என்று தடுமாறக்கூடிய வாய்ப்புகளும் என்ன இருக்கு. ஆனால் நிச்சயமா நானும் நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருக்காக சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்து கொண்டு செல்கிற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே இந்த நாளில் எப்படி தேவன் கிருபையாய் செய்தாரோ அதுபடி நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களுக்கு ஆண்டவருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிற பொழுது, விசேஷமா தேவன் என்னை குறித்து சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிற பொழுது, என்னை வைத்து அவர் வைக்கிற அழைப்புக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். ஆமென். அதான் ஜெயம் உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு நாங்கள் பல வேளைகளில் தேவையற்ற சில ஒரு காரியங்களை செய்தது நிமித்தமாய் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை. அன்றைக்கு இயேசு சிங்காசனத்தில் ஏறி இருந்தேன்டா ஜூதர்களை மட்டும், அந்த எருசலேமிலிருந்து ஜூதர்களை மட்டும்தான் அவர் என்ன செய்திருக்க முடியும்? ஆளுகை செய்திருக்க முடியும். ஆனா தேவனுடைய நோக்கம் முழு உலகத்துக்குள்ளே வரும். ஆண்டவர் அதைத்தான் என்னையும் உங்களை இந்த இடத்துல தெரிந்து வைத்திருக்கிறான்னு சொன்னால் உங்களை குறித்து என்னை குறித்த ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கிறது. அது எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாதபடி, எந்த சூழ்நிலையிலும் திசை திருப்பப்படாதபடிக்கு நானும் நீங்களும் தேவனுடைய ஆவியின் கிருபையினாலே இனம் கண்டு தீர்மானங்கள் எடுக்கிறவர்களாக மாறும். அல்லேலூயா. நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் என்னுடைய வேலை வந்தது தேவன் மகிமைப்படுத்தினார், மகிமைப்படுத்துவார், அந்த காரியங்களை நீங்க பார்க்கிற பொழுது பிற்பாடு அநேகமான காரியங்களை இயேசுவானவர் அவமானம் நிந்தைகளுக்காக போறார். ஆனால் சிலுவை ஒரு 4 நாளால் அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து மறித்து உயர்த்த நாயகர் செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் வாரதுக்கு இன்றைக்கு அவர் எடுத்த தீர்மானம் தான் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாய், எத்தனையோ வருஷம் இன்றைக்கு எடுத்து சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்ததால இன்றைக்கு முழு உலகமும் அவருடைய மரணத்தை, அவருடைய உயர்த்தெழுதலை, அவருடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறேன். நானும் நீங்களும் இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டே இருக்க மாட்டோம். ஆமாம். அன்றைக்கு ஆதாம் தவறிட்டான். முதலாவது ஆதாம் தவறினான். 2வது ஆதாம் சரியான தீர்மானத்தை எடுத்ததால நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்திலே யாவரும் நாங்கள் எழுந்து நின்றவர்கள். தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். ஏல் பெத்தேல்
வானம் திறந்த இடம். எங்கே நீர் தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம். நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீர். இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது, மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு ஏழு பெற்ற வானமும் பூமியும் சந்திக்கும் இடம். மேற்கும் கிழக்கும் பரவுவோம், வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.